இடம் வாங்க போகிறீங்களா, இந்த விஷயத்த கவனிக்கலைன்னா லட்சக்கணக்கில் லாஸ் ஆகும். அது இல்லாமல் பெரிய மன உளைச்சல் ஆகும். கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாதான் இடம் வாங்குறது பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த இடத்தோட டாக்குமெண்ட் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணணும். செகண்டு, இடம் டிடிசிபி அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணணும். மூணாவது, அந்த இடத்துக்கு ப்ராப்பரான ரோடு அக்சஸ் இருக்கா, ரோடு மினிமம் 30 அடி ரோடாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும். நாலாவது, அந்த இடம் ஃப்யூச்சரில் குரோத் ஆகிற மாதிரி இடமா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஏரியா வந்துட்டு நம்ம வாங்குறதுக்கு வேல்யூபுளாக இருக்கும். அதே மாதிரி வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நியர்பை ஏரியாவில் வீடு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் சேஃபாக இருக்கும். ஃபிஃப்த்து, ஏரியாக்குள்ளே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கணும். அதுவும் குவாலிட்டியான ட்ரைனேஜ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு, அந்த நம்ம வாங்குற சைட் லேஅவுட்டுக்குள்ளே வாட்டர் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் இடம் வாங்கினதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அடுத்தது, அந்த இடம் நேச்சுரல் கிரவுண்டா இல்லை ஃபில்லிங் சாயிலா அப்படிங்கிறது செக் பண்ணி வாங்கணும். அதுக்கு அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வாங்குறது டைரெக்டாக ஓனர்கிட்ட இருக்கணும். நடுவில் மீடியேட்டர் மூலமாக, மீடியேட்டர் இல்லாமல் வாங்க முடியாது. ஆனால் மீடியேட்டர்கிட்டயே நம்ம வந்து ரேட்டு பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது, டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சரியான விலைக்கு வாங்க முடியும். இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் எல்லாம் கிளியராக செக் பண்ணிவிட்டு இடம் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து மேக்சிமம் ஏமாறாமல் ப்ளஸ் வந்து ஃப்யூச்சர்லேயும் மன உளைச்சல் இல்லாமல் இருக்க முடியும். நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.